நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானே முஃபஸ்ஸல் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத் என்கின்ற ஈமானே முஃபஸ்ஸலுடைய விளக்கம் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றோம். அதில் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது எப்படி, மலக்குமார்களை பற்றி நாம் கேட்டோம். இன்று நாம் கிதாப்கள், வேதங்கள், வேதம் என்றால் கிதாப், நான் கிதாப் தான் சொல்லுவேன் இப்போ பயானில். அல்லாஹ்வுடைய கிதாப்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி நாம் நம்ப வேண்டும், அதை பற்றி நாம் இன்று கேட்போம். அல்லாஹ் தாலா அவனுடைய வேதங்களை அவனுடைய திருத்தூதர்கள் மீது இறக்குகின்றான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாயிலாக. ஏன் அல்லாஹ் தாலா வேதங்களை அனுப்ப வேண்டும்? ஏனென்றால் அல்லாஹ் தாலா படைத்ததற்கு பிறகு அந்த படைப்புகள் எவ்வாறு இருந்தால் நலமாக இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா அந்த படைப்புகளை சொல்லிட்டான். உதாரணத்துக்கு சொன்னால், சூரியன் எவ்வாறு இருக்கணும் அல்லாஹ் தாலா சொல்லிட்டான். அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி தான் சூரியன் இருக்கும். ஒரு நிமிஷமோ ஒரு செகண்டோ அதுக்கு மாறு செய்யாது. எந்த அளவுக்கு என்றால், நாம் அந்த கணக்கு எடுத்து போட்டோம். சூரியன் இன்னைக்கு ஜூன் 13ஆம் தேதி 6:41 மறையும், காலையில் 4:42 உதயம் ஆகும்னு சொல்லி நாம் கணக்கு போட்டோம். அந்த கணக்கு படி கரெக்டாக போயிட்டே இருக்குது சூரியன். சந்திரம் இருந்தாலும் சரி, கடல்கள் இருந்தாலும் சரி, மலைகள் இருந்தாலும் சரி, காற்றுகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா எவ்வாறு அவங்க இருக்கணும்னு சொல்லி இருக்கிறானோ அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால தான் சரியாக போகுது. அதுக்கு பிறகு விலங்குகள், அந்த விலங்குகள் எக்ஸாக்டாக அல்லாஹ் எப்படி சொன்னால் அப்படி நடக்கலை. ஆனாலும் எப்படி அவங்க வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்படி தான் வாழுகின்றார்கள். சிங்கம் இருக்குது, சிங்கம் போய் உருளைக்கிழங்கு சாப்பிடுமா? சிங்கம் பிஸ்ஸா கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிடுமா? எவ்வளோ பெரிய பிஸ்ஸா நீங்கள் கொடுத்தா கூட சாப்பிடாது. சிங்கம் எது சாப்பிடணும்னு சொல்லி அல்லாஹ் தாலா நாடி இருக்கிறானோ அதான் சாப்பிடும். அதே மாதிரி மற்ற விலங்குகளும், ஆடுக்கு போய் நீங்கள் டெய்லி சிக்கன் டிக்கா கொடுத்தா ஆடு ஹாப்பியாக இருக்குமா? இல்லை. ஆடுக்கு என்ன கொடுக்கணும்? நாம் ஆடுக்கு எது அல்லாஹ் தாலா நாடி இருக்கிறானோ அதான் கொடுக்கணும். அப்போ விலங்குகள் கூட அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அப்படி தான் வாழுகின்றார்கள். அதனால இந்த பூமிக்கு விலங்குகள்னால எந்த பிரச்சனையும் இல்லை, சூரியனால் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்திரனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜின்களும் மனிதர்களுக்கு அல்லாஹ் தாலா அவங்களுக்கு தேர்வு செய்கின்ற ஆற்றலை தந்துள்ளான். ஒரு விஷயம் இருக்குது, அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறானோ, எப்படி செய்தால் நல்லதாக இருக்கோமோ அப்படி கூட அவங்க செய்யலாம், அதுக்கு மாற்றமாக அவங்க செய்யலாம். யாரையும் கொலை தேவையில்லாமல் கொலை செய்யக்கூடாது, இல்லை அவங்க கொலை செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு மாறு செஞ்சு எல்லாத்துக்கும் கொலை பண்ணி நாட்டில் பிரச்சனை கூட கொண்டு வரலாம். அப்போ அந்த தேர்வு செய்கின்ற ஆற்றலை அல்லாஹ் தாலா இவங்களுக்கு கொடுத்துள்ளான். ஏன் இவங்களுக்கு கொடுத்ததுனால தானே இவங்க மனிதர்களாக இருக்கிறாங்க. இல்லை அந்த ஆற்றலை கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நாயா பிறந்து இருந்தால் நல்லதாக இருக்குமா? இல்லை ஆடா பிறந்து இருந்தால் நல்லதாக இருக்குமா? அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்ததுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ பெரிய யானை, அந்த யானைக்கு நாம் பிடிச்சி பிச்சை வாங்க வைக்கிறோம். வீடாக போய் யானை பிச்சை வாங்குது. அந்த ஆற்றல் தான். அந்த ஆற்றல் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்? எதுவுமே செய்ய முடியாது. சிங்கம் தனியாக சிங்கத்துக்கு முன்னால் விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை வச்சு நாம் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய், அது ஒரு நெட்டு எடுத்துகிட்டு போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு ட்ரைனிங் கொடுத்து சிங்கத்துக்கு சேரில் உட்கார வச்சு சலாம் சொல்ல வைக்கிறோம். சிங்கத்துக்கு தேவையா சேரில் உட்கார்றது? சிங்கம் சலாமா சொல்லும்? இல்லை. அந்த ஆற்றல் இருக்கிறதுனால என்னுடைய சக்திகள் குறைவாக இருந்தாலும் அந்த அறிவு என்ற ஆற்றலின் காரணமாக நான் எல்லா படைப்பினர்களுக்கு
மன்னராக வாழுகின்றேன். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு. அதுக்காக நம்ம அழக்கூடாது. அது கொடுத்ததுக்கு பிறகு அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவு சரிதான். யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவன் முன்னேறுவான். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் நம்ம என்ன கேட்போம்? அறிவு இல்லையா தானே கேட்போம். அப்போ அறிவு இருந்தால் அந்த தப்பு செய்ய மாட்டான். மனிதர்களுக்கு அறிவு இருந்தால் மட்டும் எல்லாமே சாதிக்க முடியாது. அறிவுக்கு மேல் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் என்ன? மறைவான விஷயங்கள். மற்ற விலங்குகளுக்கு 5 அறிவு, 5 சென்சஸ் அறிவு தானே சொல்லுவாங்க தமிழில். ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு. அந்த 5 சென்ஸ் என்ன? பார்வை, கேட்குற சக்தி, நுகர்கின்றது, சுவைக்கிறது 4, 5வது தொட்டு தெரிஞ்சு கொள்வது. இப்போ சில விஷயங்கள் கண் பார்வை இருந்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். இது என்ன கலர் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது, நுகர்ந்து அறிந்து கொள்ள முடியாது, தொட்டு அறிந்து கொள்ள முடியாது. பகலா இரவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன இருக்கணும்? பார்வை இருக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டு அழகா இருக்கா இல்லையா, இது யாருடைய வாய்ஸு, யார் பேசுகிறாரு சொன்னால் கேட்குறதா. ருசி ஹாட்டாக இருக்கா இல்லை உப்பு நிறையா இருக்கா இல்லை சுகர் கம்மியாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுன்னா நாக்கு தான் தேவை. இந்த 5 விஷயங்களுக்கு பிறகு அறிவு தேவை. ஆனால் மறைவான விஷயங்கள், சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் தாலா இருக்கிறார். இந்த மறைவான விஷயங்கள் இந்த அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் எங்கெல்லாம் அறிவால் நம்மால் அறிய முடியாதோ அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா இந்த வேதத்தை கொடுத்து அந்த விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கின்றான். அப்போ மறைவான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு பிறகு மறுமை வாழ்க்கைக்காக எது தேவையோ அது அல்லாஹ் தாலா சொன்னபடி நடந்தால்தான் முடியும். இந்த உலகத்துக்காக இந்த விஷயங்கள் போதும் ஓரளவுக்கு. ஆனால் மறுமையில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய வேதம் நமக்கு தேவை. மறுமை மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் கூட சரியாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் தாலா சொன்னபடி வாழ்ந்தால்தான் வாழ முடியும். ஏனென்றால் அறிவு இருக்குது, ஆனால் கோபம் அதிகமாகிவிட்டால் அந்த அறிவு தான் தப்பான முடிவு எடுக்க சொல்லும். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அறிவு வச்சு கொலை பண்ணானா அறிவு இல்லாமல் கொலை பண்ணாதான். அந்த அறிவுக்கு நம்ம அறிவு என்று சொல்ல மாட்டோம், அறிவில்லாத வேலை செஞ்சுட்டான். ஆனால் அந்த அறிவு தானே சொல்லிச்சு. அந்த அறிவுக்கு மேலே கோபம் அதிகமானதின் காரணமாக அந்த அறிவு நமக்கு தப்பான முடிவு எடுக்க சொல்லிச்சு. அதே மாதிரி மன இச்சை பின்னால் போனால் அது அதிகமாயிடுச்சின்னு சொன்னால் மனிதன் தப்பான முடிவு எடுக்கிறான். செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் அதிகமாயிடுச்சின்னு சொன்னால் மனிதன் தப்பான முடிவு எடுக்கிறான். சுயநலம்னா என்ன? உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்பா அம்மா வயசான காலத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நாம் சேவை செஞ்சோன்னு சொன்னால் வெறும் செலவு தான். அதுக்கு பதிலாக நமக்கு இப்போ எதுவுமே கிடைக்காது. ஆரம்பத்தில் நம்ம வாங்கிட்டோம், ஆனால் இப்போ இவங்க 70 வயசு ஆயிடுச்சு. இவங்க ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம செலவு செய்கிறது, இவங்களுக்கு ஹிட்மத் செய்கிறது, இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால உலக ரீதியாக நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. அப்போது இந்த சுயநலம் இருக்குது பாருங்க, யார்கிட்ட சுயநலம் இருக்கிறதோ அந்த சுயநலம் அதிகமாயிடுச்சின்னு சொன்னால் அந்த அறிவே என்ன சொல்லுன்னு சொன்னால் அம்மா அப்பாவை எடுத்துகிட்டு போய் ஒன்று ஓல்டேஜ் சென்டரில் விட்டுரு, இல்லைன்னா அவங்கள எங்கேயோ விட்டுட்டு போயிடுன்னு சொல்லும். இந்த அறிவு தான். புரியுதாங்க? அப்போது இந்த நேரத்தில் குரான் அந்த வயசானவர்களை காப்பாற்றும். குரான் என்ன சொல்லும்? சூரே பனி இஸ்ராயில்ல இம்மா யபுலுகன்ன ஐந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அவர்களில் இருவர் அல்லது ஒருவர் வயதாகிவிட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவங்களுக்கு இச்சு என்று சொல்லாதே, வலா தன்ஹர் ஹுமா, அவங்களுக்கு விரட்டாதே, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்களுக்கு நல்ல மொழியாக அவங்களுடன் பேசு. அப்போ குரான் படி சொன்னால் அந்த வயசானவங்களுக்கு அல்லாஹ் தாலா காப்பாற்றிட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், குரான் இப்படி செய்ய சொல்லுது, அதனால உலக ரீதியாக எனக்கு என்ன நன்மை இருக்குது சொல்லுங்க. நேற்று கேட்டீங்க, சொல்லுங்க. கேள்வி என்னன்னு தெரியுதா? இப்போ ஒருத்தர் கேட்பான், சரி குரானில் சேவை செய்ய சொல்லுது குரான், ஆனால்
சேவை செஞ்சால் எனக்கு உலக ரீதியாக எந்த பெனிஃபிட்டும் இல்லையே, அந்த லாஸ் அப்படியே இருக்கே. நான் என்ன சொன்னேன், குர்ஆன் படி நடந்தால் மறுமை வாழ்க்கை கூட அழகாகிவிடும், உலக வாழ்க்கை கூட அழகாகிவிடும் சொன்னேன். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு லாஸ் தானே, என்ன பெனிஃபிட் இருக்கு? இன்னைக்கு நாம் நம்ம பெற்றோர்களுக்கு ஹித்மத் செஞ்சோன்னு சொன்னால், நமக்கு வயசாகிவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஹித்மத் செய்வாங்க. இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க. முழு நாட்டில் ஒரு சிஸ்டம் வந்துச்சு. பிள்ளைங்கள் வயசான காலத்தில் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்யணும்னு சொல்லி இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னு சொன்னால், நானும் எனக்கும் வயசாகி போகுது, அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய பிள்ளைகள் சேவை செய்வாங்க. புரிஞ்சிச்சா? சுயநலத்தின் காரணமாக இந்த விஷயம் இப்போ கேட்டதுக்கு பிறகு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுல, ஆமாங்க சொல்றது கரெக்டு தான். ஆனால் சுயநலத்தின் காரணமாக இந்த விஷயம் அறிவுக்கு எட்டலை. யார்கிட்ட சுயநலம் இல்லையோ அவர் ஹித்மத் செய்கிறாரு. எதுக்கு ஹித்மத் செய்கிற? தானாகவே சொல்லுவார், இல்லை நான் ஹித்மத் செஞ்சால் தானே எனக்கு வயசாயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க ஹித்மத் செய்வாங்கன்னு சொல்லுவார். அப்போ காரணம் என்ன? சுயநலத்தின் காரணமாக அறிவு எந்த விஷயத்தை நமக்கு சொல்லணுமோ சொல்லலை. அந்த நேரத்தில் குர்ஆன் வரும். குர்ஆனில் எல்லா விஷயங்கள் இல்லைங்க, கவனமாக பாருங்க. எல்லா விஷயங்கள் குர்ஆனில் இல்லை. எங்கெல்லாம் மனிதன் தவறு செய்வான்னு சொல்லி இருக்கிறதோ அந்த விஷயங்கள் தான் குர்ஆனில் இருக்கிறது. பெற்றோர்கள் விஷயத்தில் சுயநலம் வந்துடும். ஆகையினால் பெற்றோர்களுடைய விஷயம் பற்றி நிறைய வசனங்கள் வந்திருக்கிறது. உறவினர்கள் இருக்கிறாங்க பாருங்க. நம்ம நல்ல நிலைமையில் வந்த உடனே உறவினர்களை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? அவங்களாம் பாம்புங்க, அவங்களாம் தேள், ரொம்ப மோசமானவங்க. எப்போ ஜேபில் காசு நிறையா இருந்துச்சுன்னு சொன்னால், ஜேபில் காசு குறைஞ்ச உடனே ரைஹான் என்னுடைய அண்ணன் பையங்க, ரொம்ப நல்ல பையங்க. அதே காசு வந்துச்சுன்னா ரைஹான் பெரிய முசீபத்துங்க வர்றாரு. புரியுதா? அப்போ ரைஹான் எதுக்கு முசீபத்தா தெரிகிறாரு? காசு இருந்துச்சுன்னா வந்தா ரைஹான் என்கிட்ட காசு வாங்கி பிடுங்கிடுவாரு, அதனால வேணான்னு சொல்றாரு. காசு போயிடுச்சுன்னு சொன்னா ரைஹானுடைய ஜேப்லேருந்து நான் காசு பிடுங்கிடலான்னு சொல்லி பார்க்குறேன். இந்த சட்டங்கள் எல்லாம் வேண்டாம். நாம் குர்ஆனை பின்பற்றணும்னு சொன்னால், நான் பணக்காரன் இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, நான் ஏழையாக இருந்து அவன் பணக்காரன் இருந்தாலும் சரி, உறவினர்கள் என்றால் அவர்களுடன் நல்லதாக வாழ வேண்டும். எந்தெந்த விஷயங்களில் அறிவை வச்சு மனிதர்கள் சரியாக நடந்து கொள்வார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அதிகமான விஷயங்கள் குர்ஆனில் இல்லை. கவனமாக படித்து பாருங்க. எங்கே மனிதன் தவறு செய்வானோ அந்த விஷயங்கள்லாம் குர்ஆனில் வந்துள்ளது. ஆகையினால் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மனிதர்கள் சரியாக வாழ வேண்டும் என்றால் குர்ஆனை பின்பற்ற வேண்டும். உதாரணம், குர்ஆனை சரியான முறையில் அதிகமாக பின்பற்றிய கூட்டம் எது? சஹாபா பெருமக்கள். அவங்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. எல்லா புறத்திலிருந்து மனிதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். காரணம் என்ன? அவங்க குர்ஆனை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அவ்வாறு பின்பற்றினார்கள். எங்கெல்லாம் வருகின்ற காலங்களில் குர்ஆனை பின்பற்றுகின்ற விஷயத்தில் பின்வாங்கினோமோ அங்கே நமக்கு நஷ்டம்தான் கிடைத்தது. அல்லாஹ் தஆலா பல சிறிய கிதாப்களை இறக்கினான். சிறிய கிதாப்களுக்கு அரபியில் என்ன சொல்லுவாங்க? சஹீஃபா, சாத் ஹே யா ஃபா ரவுண்ட் தே. அதுக்கு பன்மை சுஹுஃப். சுஹுஃப் வார்த்தை எங்கே வருது? சுஹுஃபி இப்ராஹீம் வ மூசா. இப்ராஹீமும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹுஃப்கள், சிறிய வேதங்கள். பெரிய வேதங்களுக்கு கிதாப் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா 4 வேதங்களை இறக்கினான். முதல் வேதம் எது? பெரிய வேதம் தௌராத். நபி யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது அல்லாஹ் இறக்கினான். அதில் சட்டங்களும் இருந்துச்சு, உபதேசங்களும் இருந்துச்சு, வரலாறும் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. இரண்டாவது வேதம் ஜபூர். நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஜபூர் ஜபூரில் சட்டங்கள் இல்லை. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர்கள் சட்டங்கள் வேணும்னு சொன்னால் தௌராத்தில் தான் போய் பார்ப்பாங்க. ஜபூரில் கவிதைகள் இருந்தது. அதில் இந்த கவிதைகளில் உபதேசங்கள் இருந்தன. அந்த கவிதைகள் எந்த மாதிரி அழகாக இருந்ததுன்னு சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் ஓதுகின்ற நேரத்தில் பறவைகள், விலங்குகள் எல்லாமே உட்கார்ந்து கேட்கும் ஜபூர். அந்த மாதிரி அழகான வேதம். அதுக்கு பிறகு வந்த வேதம் எது? இன்ஜீல்.
எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 4வது பெரிய வேதம், எல்லா வேதங்களிலேயே சிறந்த வேதம் சிறந்த நபிக்கு வழங்கப்பட்டது. எந்த வேதம் அது? குர்ஆன். வழங்கப்பட்ட எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமை குர்ஆனை பற்றி நாம் கேட்போம். ஒரு அமர்வில் அல்லது 2 அமர்வில் குர்ஆனை பற்றி நாம் கேட்க போகிறோம். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பாயாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.